ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு சமாதானம் தருகிற சபையின் சார்பாக உங்களை வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் மாறனாத தேவ சபையிலே நிலை நிறுத்தியிருக்கிற தேவனுக்கு முதலாவது நான் நன்றியையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாறாக என்னை அழைத்த அன்பு போதகர் ஐயா, மதிப்பிற்கும் கனத்திற்குரிய ஐயா அவர்களுக்கும் நான் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஐயா நாங்கள் 10 வருஷத்துக்கு முன்பாக இதே இடத்திற்கு நாங்கள் வந்தோம். நம்முடைய அன்பு சகோதரர் ராஜேஷ் அவர்கள் மூலமாக இந்த சபைகளுக்கு தெரியும். அப்பொழுது நாங்கள் சும்மா ஒரு சென்னைக்கு நாங்கள் வரும்போது ஐயா அவர்கள் பார்த்தோம். பிறகு 2014ஆம் ஆண்டு ஒரு தேவ சபையை நடத்தும்படியாக கர்த்தரிடத்திலிருந்து கிருபை பெற்றோம், கட்டளை பெற்றோம். அப்பொழுது ஐயா அவர்கள் தான் எங்களை அபிஷேகம் பண்ண வந்தார்கள். அல்லேலூயா. அந்த ஊழிய பிரதிஷ்டை செய்ய வந்தார்கள். இப்போ ஐயாவோட நாங்கள் நைட்டு கேட்கும்போது இது மாதிரி நான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஐயாவுக்கு தகவல் நம்முடைய அன்பு சகோதரரிடத்தில் சொல்லும்போது, ஐயாட்ட சொல்லும்போது உடனே ஓகே சொன்னார்கள். அல்லேலூயா. நம்ம பைக் சாவியை யார்கிட்டையும் கொடுக்க மாட்டோம், ஆனால் பெத்த பிள்ளைகிட்ட என்ன செய்வோம், நம்பி கொடுப்போம். அப்படி ஐயா நான் எப்படி பிரசங்கம் பண்ணுவேன் எப்படி என்று ஐயாவுக்கு தெரியவே தெரியாது. ஆனாலும் ஐயாவோட அபிஷேகம் எங்களை ஐயா தான் அபிஷேகித்தார். அந்த அபிஷேகம் இந்த நாளில் எங்களை நிலைநிறுத்தியிருக்கிறது. நான் ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. சரி, நாம் யோபுவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாளில் நாம் பாடுகளை பற்றி, ஆண்டவருடைய பாடுகளை, சிலுவையின் தியானத்தை குறித்து நாம் என்ன செய்து கொண்டு வருகிறோம், தியானித்து கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. பாடுகளின் மேன்மை. அல்லேலூயா. தலைப்பு பாடுகளின் மேன்மை. அல்லேலூயா. யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஹல்லேலூயா. ஊஸ் என்ற தேசத்திலே மிகப்பெரிய ஒரு செல்வந்தன். ஊஸ் என்ற தேசத்தை சொல்லுவோமானால் யோபு என்ற மனிதனைத்தான் அந்த ஜனங்கள் என்ன செய்ய முடியும், அறிந்திருக்க முடியும். பிற தேசத்தாரும் யோபு என்ற ஒரு மனுஷன் அங்கு ஐஸ்வர்யவான் இருக்கிறான் என்று சொல்லி அறிந்து கொள்ளத்தக்க, புரிந்து கொள்ளத்தக்க அவ்வளவு செல்வாக்கு, செல்வம் நிறைந்த ஒரு மனிதன் அங்கு வாழ்ந்து கொண்டு வருகிறான். அல்லேலூயா. ஊஸ் என்ற தேசத்திலே யோபு எனும் பெயர் கொண்ட மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் எப்படிப்பட்டவன் என்று பார்க்கும்போது உத்தமன். அல்லேலூயா. உத்தமனும், அல்லேலூயா, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாய் இருந்தான். அல்லேலூயா. இன்றைக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம். நாம் உபவாசிக்கிறோம், கண்ணீர் வடிக்கிறோம். சில வேளைகளை ஆண்டவர்கிட்ட ஃபைட் கூட பண்றோம். ஏப்பா எனக்கு கொடுக்க மாட்டேங்கிற, அவன் அந்த தவறெல்லாம் செய்யறான், என் கண்ணு முன்னாடி நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அவனுக்கு இன்னொரு அந்த ஆசீர்வாதமே அதிகம், அதுல இன்னொரு கொஞ்சம் கூட்டி கொடுத்து, நான் உனக்கு உண்மை உத்தமமாக நான் தேவ சபையில நிலைத்திருந்து கனிகளை கொடுத்து ஐயா அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நான் வருகிறேனே, ஏன் எனக்கு இன்னும் நீர் ஆசீர்வதிக்கவில்லை என்று சொல்லி சில வேளைகளில் நம் ஆண்டவரிடத்தில் சண்டையிடுகிறவர்களாகவும் இருக்கிறோம். கணவன் மனைவிட்ட மாத்திரமல்ல, மனைவி கணவர்கிட்ட மாத்திரமல்ல, நம்மளுடைய நாமும் கூட, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட சில வேளையில என்ன செய்யறோம், ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யறோம், ஃபைட் பண்றோம். அல்லேலூயா. ஆனா யோபுவை போல நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும், அல்லது அலசி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நாம் யோபுவை போல உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாகிய நான் இருக்கிறானா என்று சொல்லி நீங்கள் அறியும் போதுதான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. அப்பொழுது நீங்கள் ஆராய்ந்து பார்க்க, நான் செய்ய வேண்டியது தவறு என்ன,
ஒரு கதை ஒன்று கூட நான் சொல்லுகிறேன், கேளுங்கள். ஒரு பாட்டி ஒன்று நடந்து கொண்டு சென்றார்கள். அப்படி நடந்து கொண்டு சென்றுகிற வேளையில் திடீர்னு பாட்டி இல்லை, அவங்களுக்கு களைப்பாய் போயிருந்துச்சான். அப்போ போகும்போது பக்கத்து வீட்டில் ஏம்மா கொஞ்சம் தண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்போ அந்த பொண்ணு வந்து டம்ளரில் கொண்டு வந்து தண்ணி கொண்டாந்து கொடுத்துச்சான். இந்த பாட்டி வேண்டான்னு சொன்னிச்சான். இந்த வேண்டான்னு சொன்னோன்னே எனக்கு வேறு தண்ணி எனக்கு கொண்டு வாமா அப்படின்னா, இந்த பொண்ணு வாலிப பண்ணுங்கிறதுனால சரி பாட்டிக்கு வந்து தாகமாக இருக்குது பழக்கு, அதனால நம்ம வந்து என்ன செய்ய வேண்டும், சொம்பில் பெரிய சொம்பில் கொண்டு வந்து தருவோம் அப்படின்னு சொல்லி சொம்பு தண்ணி நிறைய கொண்டு வந்து கொடுத்துச்சான். அதுவும் அந்த பாட்டி பார்த்துட்டு என்ன செஞ்சிருச்சான், வேண்டான்னு சொல்லிருச்சான். இந்த பெண்ணுக்கு ஒரே கோபம் வந்துச்சான். ஏன் பாட்டி நீ போனா போதுன்னு சொல்லி என் வீட்டுக்கு வந்து என் பாட்டி போல நீ இருக்கிற, அல்லது பெரிய ஒரு மனுஷி போல இருக்கிற, நான் உனக்கு தண்ணி கொடுக்கலாம் நான் நினைச்சு உன் தாகத்தை தீர்க்கலாம்னு நினைக்கிறேன், ஆனா நீ என்னன்னா இந்த தண்ணி வேண்டாம் அந்த தண்ணி வேண்டாம்னு சொல்றியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த பாட்டியோட முகத்தை பார்த்துச்சான். ஹல்லேலூயா. அப்போதுதான் தெரிஞ்சிச்சு அந்த பாட்டி போட்டிருந்தது மஞ்சள் கண்ணாடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாட்டி போட்டிருந்தது என்னவா, மஞ்சள் கண்ணாடி. மஞ்சள் கண்ணாடி போட்டுட்டு தண்ணியை பார்த்தா என்னவா இருக்கும், மஞ்சள் கலராக தான் இருக்கும். ஹல்லேலூயா. உடனே அந்த பெண்ணு அறிந்து, பாட்டி கண்ணாடியை கலட்டுங்க பாட்டி அப்படின்னு சொன்னிச்சான். அப்போ கண்ணாடியை கலட்டிட்டு அந்த தண்ணியை பார்க்கும்போது எம்மா சாரிம்மா சாரிம்மா அப்படின்னு சொல்லிச்சான். ஹல்லேலூயா. அப்பொழுது உங்களுடைய பிழைகள், என்னுடைய தவறு, என்னுடைய பாவம், அல்லது நான் எங்கே விழுந்தேன் என்று சொல்லி நீங்கள் ஆராய்ந்து அறிவீர்களானால் எப்பொழுது அப்போ கண்டுபிடிச்சு என்ன செய்யணும், உடனே அந்த ஆணி வேரை பிடுங்கி ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்திற்கேற்ற பலனை தேவன் தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, யோபு இவ்வளவு பெரிய ஆஸ்திக்கு சொந்தக்காரராய் இருக்கிறார். ஆனால் விசேஷமான ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். சொல்லியிருக்கலாம் பிரசங்க ஐயா, உண்மையிலே வாயிலே வல்ல வார்த்தை. ஒருத்தர் ஒன்று ஒரு நல்லா சாப்பிட்டோன்னு சொன்ன வர வாயிலே வராது, உள்ளவும் போது வெளியிலே வராது, சூப்பருங்கிறதுக்கு அந்த மாதிரி ஐயா உண்மையிலே சொல்கிறேன், பக்திக்கும் கணத்திற்கும் மதிப்பிற்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக ஒழுங்காக இருந்தது. நான் கூட சில வேலையில் ஏதாச்சும் ஒன்று இந்த பூ வந்து ஒரு வேறு கலரில் அல்லது ஒரு மாதிரியாக இருந்தால் கூட நான் என்ன செய்வேன், இதை கொஞ்சம் நல்லா மாற்றி வைமா அப்படி சொல்லி பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு நான் போயிடுவேன். ஆனால் இங்கே அப்படி இல்லை, எல்லாமே நேர்த்தியாக இருக்கிறது. இது குறை அதை குறை என்று சொல்வதற்கு இல்லை. அல்லேலூயா. அவ்வளவு நேர்த்தியாய் நடத்தி கொண்டு வருகிறார்கள் ஐயா அவர்கள். அப்படி உங்களுக்கு அவர்கள் பிரசங்கித்திருக்கலாம், ஆனால் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை அதிலிருந்து சொல்லுகிறேன். என்னவென்று பார்த்தீங்க, இவ்வளவு ஆஸ்திக்கு சொந்தக்காரராகிய அவருக்கு, இவ்வளவு செல்வந்தராகிய அவருக்கு என்ன இருந்துச்சு தெரியுமா, ஒரே ஒரு மனைவி. அல்லேலூயா. ஒரே ஒரு மனைவி, பழைக்க தெரியாதவரா யோபு. அல்லேலூயா. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆசீர்வாதம், கொஞ்சம் வேலை, கொஞ்சம் பணம், கொஞ்சம் பெருமை வந்துருச்சுன்னா என்ன பண்ணிடுவாங்க, வீட்டுக்குள்ளே ஒன்று வெளியில் ஒன்று, அல்லது வீட்டுக்குள்ளே ஒன்று வேலை செய்கிற இடத்துல ஒன்று, அல்லது வீட்டுக்குள்ளே ஒன்று நம்ம இஷ்டப்படி ஒன்று வைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆண்கள் மாத்திரமல்ல, இன்றைக்கு பெண்களும் இப்படி இருக்கிறார்கள். அல்லேலூயா. அதாவது திருமணம் ஆகாத பிள்ளை செஞ்சால் கூட வயசு கோளாறுன்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவருடைய வாழ்க்கையில் திருமணமானவர்களுடைய காரியம்தான் இந்த மாதிரி இருக்குது. அல்லேலூயா. என் தேவனுக்கு அன்பானவர்களே, நாம் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதபடிக்கு ஏன் நான் யோபுவை போல ஆசீர்வதிக்கப்படவில்லை என்று சொல்லி நீங்கள் அறிந்து பார்ப்பீர்களானால் உங்களுக்குள்ள பெருமை அல்லது உங்களுக்குள்ள கீழ்ப்படியாமை, உங்களுக்குள்ள ஆண்டவரை பற்றி ஒரு பக்தி, ஒரு பயம் உங்களிடத்தில் இல்லாததினால்தான் நீங்க என்ன செய்ய முடியல, யோபுவை போல ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியவில்லை. ஹல்லேலூயா. நீங்கள் ஏற்கனவே யோபுன்னு சொன்ன உடனே உங்கள் முகங்கள் சுளித்திருக்கலாம். ஆனாலும் இன்றைக்கு ஏன் இந்த யோபுவை பற்றி குறித்து பிரசங்கம் பண்ணுகிறார் என்று சொன்னால், நீங்கள் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்பதற்காகவே என்னை அழைத்து இந்த நாளிலே நிற்க வைத்து சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு வாக்குகளை கொடுத்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. நீங்கள் பயபக்தியோடு இந்த வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படியும் போதுதான் நீங்கள் மேற்படிக்கு செல்ல முடியும். அல்லது கீழ்ப்படிந்தால்தான் திரளான ஆஸ்திகளுக்கு நீங்கள் சொந்தக்காரர்களாக மாற முடியும். அல்லது அது எட்டாத கனியாக தான் இருக்கும். அல்லேலூயா. என்ன இருக்கும்,
சூரியனையும் சந்திரனையும் நம்ம பார்க்கலாம், அதில் உள்ள ஒரு காரியத்தை அனுபவிக்கலாம். ஆனால் போய் பிடித்திட முடியுமா? பிடிக்க முடியாது. அல்லேலூயா. அப்படி நீங்கள் சகல விதமான ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தைகள் அதாவது கிடைத்த உடனே உட்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வாய்க்கு அது இனிப்பா இருக்கும், வயிற்றுக்குள்ள போனோடனே கசக்கும், அது வாமிட் பண்ணாதபடிக்கு அதையும் மீறி என்ன செய்யணும்? தண்ணியோ ஏதோ கொடுத்து என்ன செய்யணும்? உள்ளுக்குள்ள அடக்குனதான் உள்ளுக்குள்ள இருக்கிற பூச்சி அல்லது வெளியில் இருக்கு வேண்டாத காரியங்கள் வெளியில வரும். அல்லேலூயா. நீங்கள் அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லி, இது எனக்கு தேவையில்லை, இந்த வசனம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி, அல்லது அது அவர்களுக்கு தான், இது அவளுக்கு தான், ஐயோ இந்த நாள்ல அவ வல்லையே, அவளை குறித்து தான் இந்த நாள்ல பிரசங்கித்தார் என்று நீங்க நினைக்கலாம். இல்லை, என் அன்பானவர்களே, உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வசனத்திற்குரியவர்களாகிய நீங்கள் தான், அல்லேலூயா, உங்களை பார்த்துத்தான் என் தேவன் பேசி கொண்டு வருகிறார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு, ஆண்டவர் வசனத்தை கேட்டவுடனே உங்களுக்குள் விசுவாசம் இருக்க வேண்டும், உங்களுக்குள் நம்பிக்கை இருக்க வேண்டும். ஆம் என்றும் ஆமேன் என்றும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றியை செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. இல்லை என்று சொன்னால், அது இருதயம் கடினப்பட்டிருந்தால், கேட்டவர்கள், அதாவது எபிரேயரில் எழுதியிருக்கு, கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அந்த வசனம் அவர்களுக்குள் கிரியை செய்யவில்லை. ஹல்லேலூயா. அப்ப உங்களுக்குள் என்ன இருக்க வேண்டும் என்றால் விசுவாசம் இருக்க வேண்டும். நான் 12 வயசுல ரட்சிக்கப்பட்டேன். அந்த அங்கேருந்து பார்க்கும்போது பிரசங்கிமாரெல்லாம் பார்த்தா அழகா இருப்பாங்க, பெண்கள் ஆண்கள், நம்முடைய பாஸ்டர் அம்மா நல்ல. ஆனால் கிட்ட வர 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 என்ன செய்வாங்க? அப்படி நான் கிட்ட பார்த்தாலும் இப்படி தான் இருப்பேன், எட்ட பார்த்தாலும் அப்படி தான் இருப்பேன். அல்லேலூயா. அப்போ என்னுடைய அந்த காரியங்களை பார்க்காமல் தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டு கொண்டு வருகிற அந்த காரியங்களை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாயிருப்பீர். என்னங்க நான் என் வாழ்க்கை போச்சுங்க, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, என் பேர் இல்லை. உன்னை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களில், யோபுவை போல உன்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் திட்டமிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. வருகிற நாட்களில் நீங்க நினைக்கிறீங்க, ஐயா ஒரு ஒரு காரியம் சொன்ன உடனே உங்களால தாங்க முடியல, அந்த ஊழியத்தை தாங்க முடியல, அல்லது ஒரு ஏழை பிள்ளையை திருமணத்தை செய்ய முடியல, ஏழை பிள்ளைக்கு படிக்க வைக்க முடியவில்லை, ஏங்குகிறீர்கள் தான். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், வருகிற நாட்களில் நீங்கள் தான் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த தேவ சபைக்கு நீட்டும் கரங்களாக இல்லாதபடி இருக்கிறீர்கள். வருகிற நாட்களில் நீங்கள் தான், அல்லேலூயா, நீங்கள் தான் நீட்டுகிற கரமாக, கொடுக்கிற கரமாக மாற்றப்பட போகிறீர்கள். அல்லேலூயா. அடுத்தபடியாக நம்ம பார்ப்போம். அடுத்தபடியாக வசனத்தை 6, 7, 8 வாசிப்போம். ஹல்லேலூயா. இப்போ நம்ம தேவ சபைக்கு வந்துட்டோம், ரட்சிக்கப்பட்டு இவ்வளோ வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷமோ ஒருத்தவங்க சாட்சி சொல்ல வாங்கன்னா வரவே மாட்டீங்க, வெக்க வரும். அல்லது நம்ம போய் சொன்னோம்னா ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்னு வரும். அல்லேலூயா. ஆனால் நம்ம ரட்சிக்கப்பட்டாலும், ஞானஸ்தானம் பெற்றாலும், தேவ சபையில் இருந்தாலும் சத்துரு என்ன செய்வான்? சில வேளையில் பூமி எங்கு சுற்றி திரிந்து வருகிறாமல்ல, சில வேளையில் அவங்களுடைய கண் நம்ம மேலே படாதபடிக்கு ஜெபம் என்ற கூடுகைக்குள்ளாக, அல்லேலூயா, ஜெபம் என்ற பேழைக்குள்ளாக நம்ம பிரவேசிக்க வேண்டும். அடிக்கடி நாம் ஜெபம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அப்போ இவ்வளவு சொத்துக்கு ஆஸ்திக்கும் சொந்தக்காரவராகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தான். அல்லேலூயா. ஆனால் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாகிய யோபுவை போல ஒரு மனுஷனும் இல்லை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட சோதிக்கிறதற்காக பிசாசு என்ன செய்யறான்? தேவனிடத்திலிருந்து கட்டளை பெற்று வருகிறான். அல்லேலூயா. அப்ப கட்டளை பெற்று வந்தாலும் கூட சில வேளையில 20, 21, 22 வாசிப்போம். ஹல்லேலூயா. இப்போ என்ன, இவ்வளவு சொத்துக்கு அதிபதியாகிய ஒரே நாளில் எல்லாமே இழந்து போயிடுச்சு. இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு பீஸ் பிடுங்குற மாதிரி ஆண்டவர் நம்மளை வந்து கொஞ்சம் சோதிக்கிறதற்கோ அல்லது கொஞ்சம் ஏதோ செய்கிறதற்கு ஆண்டவர் நமக்கு அதாவது அனுமதி கொடுத்தா நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவருக்கு கண் இருக்கா? ஆண்டவருக்கு காது இருக்கா?
ஆண்டவருக்கு கால் இருக்கா? அவருக்கு இருக்கிறதுனால தான் இருக்கிறவராக இருக்கிறேன். ஐயாம் தட் ஐயாம். ஹல்லேலூயா. ஐயாம் தட் ஐயாம். நான் இருக்கிறவராக இருக்கிறேன். அப்போ ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுக்குள் பலவீனம், வயிற்று வலி அல்லது பலவீனங்கள் அல்லது தரித்திர வறுமை உங்களுக்குள் வரும்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவைகளை பார்த்து கட்டளையிட வேண்டும் அல்லது அவைகளை பார்த்து ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு நாள் அப்படிதான் நான் இந்த 4 நாட்களுக்கு முன்பாக ஒரு கிராமத்திற்கு நான் போய் சென்றிருந்தேன். அப்பொழுது அந்த வாசப்படியில் நின்றுகிட்டு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கிராம வீடுன்னா தெரியுமே, வாசப்படி கிட்ட கூட நாய் வரும். நான் பாட்டு ரீக்க ரப 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 ஷோரபரபன அந்த நாய் குட்டி வந்து ஓடி போயிடுச்சு. ஹல்லேலூயா. அப்போ என்னன்னா, நம்ம அதட்டி ஜெபிக்க வேண்டியதை அதட்டி ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. மெதுவாக ஜெபிக்க வேண்டியதை மெதுவாக ஜெபிக்க வேண்டும். நீங்கள் ஒரு விருந்தாடியாக நீங்கள் போயிருக்கும் போது அந்த வீடு ரசிக்கப்படாதவர்களாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 4 மணிக்கே எந்திரிச்சு ஜெபிக்கிற பழக்க உடையவர்கள் அவங்க வீட்டில் போய் நின்றுட்டு நல்லா கைத்தட்டி பாட்டு பாடிக்கிட்டு ஆராதனை இவளுக்கு வேலையே இல்லையாப்பா கத்த ஆரம்பிச்சிட்டா அப்படிம்பாங்க. எந்த இடத்துல எப்படி ஜெபிக்கணுமோ அந்த இடத்துல அப்படி ஜெபித்துட்டு வருவது நல்லது. அல்லேலூயா. ஆனாலும் சில வேளைகளில் நம்ம என்ன செய்ய வேண்டும்? லாசருவே வெளியே வா என்று சொன்னார். அல்லேலூயா. லாசருவே வெளியே வான்னு சொல்லலை. லாசருவே வெளியவான்னு சொல்லலை. அல்லேலூயா. சொல்லுகிறவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். சொல்லும்போது அவர் மெதுவாக சொன்னாலும் சரி, மனசுக்குள்ளே சொன்னாலும் சரி, மனசுக்குள்ள சீடர்களுடைய மனதில் இருந்ததையும் கர்த்தர் அறிந்திருந்தார். அல்லேலூயா. அப்போ மெதுவாக சொல்லும்போது என்ன செஞ்சிருக்கலாம்? அவன் வந்திருக்கலாம். ஆனாலும் அவன் மரணக்கட்டுகளில் இருந்தான். அல்லேலூயா. என்ன கட்டுகளில் இருந்தான்? மரணக்கட்டுகளில் மரித்து போயிருந்தவனாய் 4 நாட்காயிற்று, நாரி போயிற்று என்று எல்லாரும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அவனை பார்த்துத்தான் ஆண்டவர் சொன்னார், லாசருவே வெளியே வா என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். அவன் வெளியே எழுந்து வந்தவனாயிருந்தான். உங்களுடைய பிரச்சனைகளை பார்த்து அழுவாதபடி, ஆண்டவரிடத்தில் திட்டாதபடி, முறையிடாதபடிக்கு நீங்கள் என்ன வேண்டும்? ஜெபிக்க வேண்டியதை ஜெபிக்க வேண்டும். விட்டு கொடுக்க வேண்டிய விட்டு கொடுக்க வேண்டும். நீங்கள் அதட்ட வேண்டியதை அதட்டும் போது தான் அதுதான் அப்பொழுது உங்களை விட்டு வெளியேறும். அல்லேலூயா. அப்படி இங்கே பார்க்கும்போது இவ்வளவு சொத்துக்கு அதிபதியாக யோபு எல்லாவற்றையும் இழந்த ஒரு தெய்வ மனிதனாக காணப்படுகிறான். அல்லேலூயா. இவ வசனம் கடைசியாக சொல்லி என்ன தர்மம் பிடிக்குது? இவை எல்லாவற்றையும் பார்க்கல. யோபு பாவம் செய்யலைங்க. இன்னைக்கு ஏதாச்சும் ஒன்று சொல்லலைன்னா போ, நான் விட்ட வாழ்க்கைக்கு மறுபடியும் தேடி போகிறேன். எங்கேருந்து வந்தேன்னா நான் அங்கே போகிறேன். அல்லேலூயா. அல்லது இங்கே இந்த தேவசபையில் அதட்டுறாங்க அல்லது திட்டுறாங்க, அல்லது இங்கிட்டு பார்க்க முடியல அங்கிட்டு பார்க்க முடியல அப்படின்னு சொன்னால் என்ன செய்ய? ஏப்பா அந்த சபையே பரவாயில்லப்பா, நான் அங்கேயே போயிடுறேன் அல்லது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? இன்றைக்கி ஸ்கூல் மாதிரி ஆச்சு சர்ச்சு. என்ன ஆயிடுச்சு? ஸ்கூலில் என்ன தெரியுமா? இங்கே பக்கத்து வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. பக்கத்தில் இது வீடு, அது ஸ்கூலு சேர்க்க மாட்டாங்க. பக்கத்தில் உள்ள ஸ்கூலில் சேர்க்க என்னதான் ஃபெமிலியராக இருந்தாலும் பக்கத்தில் உள்ள ஸ்கூலில் சேர்க்க மாட்டாங்க. அடுத்த ஊர்லேருந்து அடுத்த தெருவுலேருந்து வந்து தான் சேர்ப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க? இந்த ஸ்கூலில் இந்த ஸ்கூலை தேடி தான் வருவாங்க. அங்கன்னா பக்கத்தில் பெரிய ஸ்கூலாக இருக்கும். அந்த ஸ்கூலில் தான் பிள்ளைய என்ன செய்ய மாட்டாங்க? சேர்க்க மாட்டாங்க. இன்றைக்கி அப்படி தான் இந்த தேவ சபைகளும் என்ன செய்கிறது? இந்த சபை விட்டு அந்த சபை, அந்த சபை விட்டு அந்த சபை. அப்போ நீங்கள் நிலைத்திருக்க மாட்டீர்கள், கனி தர மாட்டீர்கள். அல்லேலூயா. அப்போ நிலைத்திருக்கும் போது தான் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் இயேசுவை என்ன தர்மா நினைக்கிறீர்கள்? இயேசுவும் தெய்வம், அப்படிதானே? இயேசுவும் தெய்வம் தானே? சொல்லுங்க, தெய்வம் இல்லையா? அந்த சிஸ்டருக்கு கரங்களை தட்டுங்க. இயேசு மட்டும்தான் தெய்வம், இயேசுவும் தெய்வம் அல்ல. ஹல்லேலூயா. இயேசு மட்டும்தான் தெய்வம் அப்படிங்கிறது உங்க இருதயத்துக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் பிடித்து கொண்டு இருக்க வேண்டும். அங்க பார்த்தா அப்படியே ஒரு பயம். நம்ம இயேசப்பா சாந்தமுள்ளவர், இங்க இல்ல, வார்த்தை தான் இருக்கு, ஆனா இங்க இருக்கிறாரு, ஆனா நமக்கு தெரியல. ஆனா அங்க பார்த்தீங்கன்னா அப்படியே நிக்க விகாரம் நிற்கும். அதை பார்த்துட்டு ரசிக்கப்பட்ட பிள்ளை கூட அப்படியே அப்படி என்ன செய்ய? நம்ம பிள்ளைகளை பார்த்து நாமும் பயந்தது இல்லாம நம்ம பிள்ளைகளையும் பயப்படுவோம். அல்லேலூயா. அப்படி இயேசு மட்டும்தான் தேவன் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அடுத்து என்ன தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க வந்து இப்போ நீங்கள்லாம் இருக்கிறீங்க, நம்ம எல்லாம் ஹிந்து பேக்ரவுண்டில் தான் வந்தோம், நம்ம அந்த கலாச்சாரத்தில் தான் இருக்கிறோம். அப்படி வந்து நம்ம எல்லாம் என்ன தெரியுமா செய்வாங்க? ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் பேசிக்கிடுவாங்க. என்ன பேசிக்கிடுவாங்க? ரட்சிக்கப்பட்ட பிள்ளை பேசிக்கிடுவாங்க. என்ன இவங்களுடைய அனுபவத்தை சொல்லுவாங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நான் முன்னாடி எப்படி தெரியுமா இருந்தேன், இங்கே இருந்து நான் மொட்டை அடிப்பேன் தெரியுமா, வருஷம் மொட்டை அடிச்சுட்டு வருவேன், வருஷம் நடந்து போவேன், வருஷம் நான் அன்னதானம் பண்ணேன். பொல்லாத ஆவி, இயேசுவின் நாமத்தில் கட்டிந்து கட்டுகிறேன் என்று சொல்லி உங்க இருதயம் துடிதுடிக்க வேண்டும். அதை நீங்கள் சொல்லுகிறதற்கு என்ன செய்யணும்? உங்க இருதயம் பகைக்க வேண்டும். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால், ஐயோ இவ்வளவு நாளாக
என் தெய்வத்தை நான் மறந்து அல்லது ஒதுக்கி அல்லது வெறுத்து நான் இருந்தேனே, நான் அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டிருந்தால் நான் இன்றைக்கு தேவ சபையில் நிலைத்திருப்பேனே, அல்லது என் வாழ்க்கை தான் இப்படி போய்விட்டது, என் பிள்ளைகளினால் நிலைத்திருப்பார்களே, ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பார்களே. ஐயோ, என் பக்கத்து வீட்டுக்காரன் வெளிநாட்டுக்கு போகிறாள், என் பக்கத்து வீட்டுக்காரன் ஐடியில் வேலை செய்கிறார், என் பிள்ளை மட்டும் வேலை செய்ய மாட்டேங்கிறதே, எனக்கு மட்டும் தரித்திரம் வருகிறதே என்று சொல்லி உங்கள் இருதயம் மங்களாய்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் முன் அனுபவங்களை சொல்லும் போது அழுக வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுக்குள் அழுகையும் சத்தம் பிறக்க வேண்டும். என் தெய்வத்தை நான் இத்தனை நாட்களாக நான் என்ன செய்யவில்லை, வணங்கவில்லையே, என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லையே, அல்லது என் பக்கத்து வீட்டுக்காரர்கள் சொன்னார்கள், அல்லது என் பக்கத்தில் தேவசபை நடந்து கொண்டிருந்தது, நான் போக முடியவில்லை, நான் உதைத்தேன், அடித்தேன், கிழித்தேன் என்று சொல்லி உங்க இருதயம் என்ன செய்ய வேண்டும்? துடிதுடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு மட்டும்தாங்க தெய்வம். 10-11 அத்தோட இது ஒன்றும் அல்ல. அப்படி நீங்கள் நினச்சா உங்கள் வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கும். ஹல்லேலூயா. அடுத்த காரியத்தை நாம் பார்ப்போம். யோபு பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் இழந்து போகிறான். அடுத்து தன் பிள்ளைகள் என்ன செய்கிறான்? பிள்ளைகளும் போயிட்டாங்க. என்ன போயிடுச்சு? சரி, சொத்து தான் போயிடுச்சு, ஆறுதல் அடைந்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தா என்ன போச்சு? பிள்ளைகளும் போயிட்டாங்க. ஆனால் பிள்ளைகளும் போன நிலையில் யோபு என்ன செய்யவில்லை? பாவம் செய்யவில்லை. ஹல்லேலூயா. பாவம்னா என்ன தெரியுங்களா? நம்ம பாவம்னா முதலாவது என்ன தெரியுமா வருது? விபச்சாரம், வேசித்தனம், இந்த மாதிரி தான் வருது பாவம்னா. இயேசுவை மறுதலிக்கிறதை, இயேசுவை அல்லது வேதத்தை வாசிக்காமல் இருக்கிறது, ஜெபம் பண்ணாமல் இருக்கிறதே பாவம். ஹல்லேலூயா. நீங்க பாவம்னா நீங்க அங்க அப்படி இப்படி எல்லாம் இல்ல. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த மூன்று என்ன செய்யக்கூடாது? உங்களில் நிலைத்திருக்க கூடாது. ஹல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னா சரி, யோபுவை இவ்வளவு சோதித்து இவ்வளவு அழித்து விட்டார். இயேசு கிறிஸ்து, அதாவது பிதாவாகிய தேவன் தான் சத்துருக்கிட்ட என்ன செய்தான்? அனுமதி கொடுத்தார். அப்ப அனுமதி கொடுத்தவர் சும்மா விடுவார்? அப்பா 8 அடினா புள்ள எத்தனை அடி? 16 அடி. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒருவேளை சோதனை, ஒருவேளை வறுமை, ஒருவேளை தரித்திரம், அல்லது வாலிப பிள்ளைங்கள் இருக்கிறீங்க, அவளுக்கு திருமணம் ஆயிடுச்சு, இவளுக்கு திருமணம் ஆயிடுச்சு, எனக்கு திருமணம் ஆகலையே என்று சொல்லி நீங்கள் ஏங்கி கொண்டு இருக்கிறீர்கள். உங்கள் பெஸ்ட்டை கொடுப்பதற்கு, அல்லது நம்பர் 1 மாப்பிள்ளையை கொடுப்பதற்கு, நம்பர் 1 பெண்ணை கொடுப்பதற்குத்தான் தேவன் காத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவ சத்தத்தை அறிந்து நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும்போது, ஜெபிக்கும் போது, ஏற்ற வேளையில் ஏற்ற துணையை கொடுத்து உங்களை இணைத்து குடும்ப வாழ்க்கை, இல்லறை வாழ்க்கையை ஆண்டவர் அமைத்து தருவார். ஹல்லேலூயா. சில பிள்ளைங்களுக்கு, இந்த காலத்தில் பிள்ளைங்களுக்கு என்ன இல்லைன்னா, காதலுக்கு அன்புக்கும் வித்தியாசம் இல்லை. புரியுதுங்களா? காதல்னா என்ன, அன்புனா காதல்னா என்ன தெரியுங்களா? காதல்னா அதாவது இப்போ ஒரு பெண்ணு ஒரு பையன் பழகிறான்னு வச்சுக்கோங்க, அதை எப்படி நீங்கள் விளங்கி கொள்ளலாம் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் உண்மையிலேயே அந்த பொண்ணு அந்த பையன் காதல் பண்ணுறாங்கன்னா, அந்த பையன் காதல் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, அந்த காதல் பண்ணுறான்னா பதைக்கும், கேள்விகளை எழுப்பும், சந்தேகங்களை எழுப்பும், அந்த பிள்ளைகிட்ட இது என்ன அது என்ன இப்படி எழுப்போம். அடுத்து கோபப்படுத்தும், சந்தேகப்படுத்த வைக்கும். ஆனால் அன்பு என்ன தெரியுமா செய்யும்? சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் மன்னிக்கும். நீ அவன் தப்பு செஞ்சாலும் அவன் தப்பு செஞ்சா நீ செய்யாத இரு, பொறுமையா இரு, காத்துரு அப்படின்னு சொல்லும். இதுதாங்க அன்புக்கும் காதலுக்கும் வித்தியாசம். ஹல்லேலூயா. நீங்கள் அன்பையும் காதலையும் நீங்கள் இப்போ புரிஞ்சு கொண்டீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்யலாம்? ஜெயித்திரலாம். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் இன்னைக்கு ஜெயிக்கும் போது தான் கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, யோபு 42:10 நம்ம வாசிப்போம். ஹல்லேலூயா. அப்போ 2 மடங்கு சொல்லுங்க. இப்போ ஊஸ் தேசத்தில் என்னன்னு சொன்னோம்ல, அந்த இடத்துல சொல்லுங்க. இந்தியா தேசத்தில் இப்போ என் பேர் அம்பிகா, ரட்சிக்கப்படாத பேர் அம்பிகா, ஆனால் என் பேர் ஹேனா பர்னபாஸ். ஹல்லேலூயா. அப்போ ஹேனா, இப்போ நான் சொல்கிறேன், இந்திய தேசத்திலே ஹேனாவாகிய என்னை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? எல்லா ஞானத்திலும், அறிவிலும், புத்தியிலும், விவேகத்திலும் மாத்திரமல்ல, இந்த பூமியின் செல்வத்திலையும் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் உங்களை பார்த்தே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆசீர்வதி. உங்கள் பேரை சொல்லி இந்திய தேசத்திலே என் பேர் இப்போ ஸ்வீட்டினா ஸ்வீட்டு, டேவிட்னா டேவிட்னு சொல்லி என்ன செய்யணும்? உங்களை நீங்களே ஆசீர்வதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி இந்த 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்குத்தான் தேவன் என்ன செய்திருக்கிறார்? இவ்வளவற்றையும் ஆண்டவர் அனுமதித்து வந்தார். ஒருவேளை நீங்கள் அவமானப்படுத்தியிருக்கலாம், அவப்பெயரிட்டு இருக்கலாம். என் பிள்ளை என்னுடைய ஒரு சாட்சியை சொல்லுகிறேன். என் பிள்ளை 1.25 வயசில் எனக்கு ஒரு பெரிய ஆப்ரேஷன் நடந்தது. அதாவது நான் கற்பம் தரித்து
கற்பத்துக்குள்ளே அந்த குழந்தை போகாமல் அந்த டியூப்பில், பெண்களுக்கு 2 டியூப் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த டியூப்பில் என்ன செஞ்சு, ரைட் சைடில் டியூப்பில் குழந்தை தரிச்சிருச்சு. 40 நாள் பிள்ளை ஒரு ப்ரேயரை வச்சுருக்கிறோம். அந்த ப்ரேயரில் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் போய் பாத்ரூமுங்க எல்லாரையும் விட்டு, ஏன்னா அந்த ப்ரேயரை நாங்கள் தான் லீட் பண்ணுறோம், போய் எல்லாரையும் கொண்டு விட்டுட்டு கீழே அந்த வீட்டில் நடத்துனதுனால எல்லாரும் விட்டு சரி 1 மணிக்கு சாப்பிட்டுட்டு பின்பு மறுபடியும் ப்ரேயரை வைப்போம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அது வெடிச்சிருச்சு. ஹல்லேலூயா. பாத்ரூமில் போய் நான் நிற்கும்போது என்ன செஞ்சிருச்சுன்னா எனக்கு வெடிச்சிருச்சு. அந்த வெடிச்சது அதாவது 1:30 இந்த இது காரியங்கள் நடந்து கொண்டு வருகிறது. அப்போ வெடிச்சதுனால எனக்கு வந்து என் கணவர் 2 காலும் நடக்க முடியாத ஒரு தேவ மனிதன். அதனால 2வது எங்கள்கிட்ட வேண்டிய பொருளாதார தேவைகள் இல்லை. 3வது என் பிள்ளை 1.25 பால் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். அப்போ பால் கொடுக்குற வயசு, அவன் சிறு பிள்ளை, என்னன்னே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு காரியம் உதவி செய்ய அதாவது இருக்கிறாங்க. அப்போ இருக்கிறாங்க, ஊரில் இருக்கிறாங்க உறவினர்கள்லாம். ஆனால் 30 கிலோமீட்டர் தாண்டி அவங்க வரணும். அப்போ என்ன செய்வது என்று சொல்லி விளங்கி கொள்ள முடியல. உடனே கொஞ்சம் அருகில் 15 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கிற எங்கள் அக்காவுக்கு ஃபோன் பண்ணும்போது எங்கள் அக்காவும் வர முடியாது என்று சொல்லிருச்சு. ஆனால் ஒரு நாளும் ஃபோன் பண்ணாதவர்கள் இப்போ ஃபோன் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தேவன் விடல் அவங்கள இழுத்து பிடிச்சி 7 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு வர்றாங்க. எத்தனை மணிக்கு? 1:45 எனக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகி என்ன செய்யறச்சு, எனக்கு வெடிச்சிருச்சு. 4-5 மணிக்கெல்லாம் எனக்கு வெடிச்சிருச்சு. வெடிச்சேன்னா என்னால் நடமாட முடியல, படுத்த படுக்கையில் தான் நான் இருக்கிறேன். அப்போது பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா வந்த ஒன்றுமே இன்னும் அப்படி கிடக்க, ஏன்னா எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா வந்து என்னங்க அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவை பிடிச்சி ஒரு ப்ரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போனால் இங்கே பார்க்க முடியாது, நீங்கள் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் தான் நாங்கள் இருந்தோம், அங்கே போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அங்கே போய் அட்மிட் எல்லாம் எழுதி கொடுத்தாங்க. அங்கே போய் சேர்க்கும்போது 7 மணி 7:30 ஆச்சு. அப்போ 7:30 மணி ஆனது பிறகு அவங்க அதாவது மெடிக்கலுக்கு போனால் ட்ரைனிங் பிள்ளைங்க தான் ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்வாங்க, செக்அப் பண்ணுவாங்க. அது இது இப்படி பார்த்து அவங்க அதை படிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு உயிர் போகிறது பெருசு இல்லை, அவங்க ஆயிரக்கணக்கான உயிருக்காக காப்பாற்றுகிறதுக்காக இந்த ஒரு உயிர். அப்போ என் உயிர் அவங்களுக்கு பெருசாக கிடையாது, ஆனால் தேவனுக்கு பெரியதாக இருந்தது. அல்லேலூயா. அப்போ இருந்தபடினால என்ன செஞ்சாங்கன்னா, அப்போ நைட்டு பார்த்தீங்கன்னா 12-1 மணி ஆச்சு. சீஃப் டாக்டர் வந்து தான் என்ன செய்கிறாரு, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி ஆச்சு. அவர் உடனே பார்த்த உடனே இந்த பொண்ணுக்கு நான் நல்லா அதாவது சொல்லுவாங்கல்ல வேற அன்கான்சியஸா அது அந்த நிலையெல்லாம் போகல, எனக்கு சுயநினைவு இருக்கு. அவர் பார்த்துட்டு உடனே சொல்றாரு இந்த பெண்ணுக்கு கற்பம் என்ன ஆயிடுச்சுன்னா வெடிச்சு போச்சு. அப்போ நான் மனசில் நினச்சேன், அடப்பாவுமே நீ பக்கத்தில் இருக்கிறாங்க, எங்கள் அக்கா இருக்கிறாங்க, எங்கள் நாத்தனார் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லாமல் என்கிட்ட இப்படி நேராகவே சொல்கிறாரு. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 3 மணிக்கு ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போகிறேன். 3 மணிக்கு ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போய் ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு 6 மணிக்கு தான் எனக்கு முடியுது. அப்பொழுது அந்த டாக்டர்லாம் வேறு ட்ரெஸ் போடுவாங்கள்ல, அந்த ப்ளூ கலர் பச்சை கலர்லேருந்து மாறி அவங்க ட்ரெஸ்ஸுக்கு மாறு அப்படியே அப்படியே இந்த கண்ணை கட்டி சிலை கட்டினது போல இருந்தது. அப்போ மிளித்து பார்க்குறேன் பாருங்க, அப்பொழுது ஒரு சத்தம் வருது, நீ ஜெயித்து விட்டாய், நீ ஜெயித்து விட்டாய் என்ற ஒரு குரல் என்ன செஞ்சுச்சு, எனக்கு என் காதுகளில் கேட்டுச்சு. ஆமாடா நான் ஜெயித்தன் தான் என்று சொல்லி ஆண்டவருடைய கிருபையின்படி 2வது பிள்ளை பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லி டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள். ஏன்னா இப்படிப்பட்ட பிள்ளைகள் வந்து மறுபடியும் கற்பம் தரித்தால் உயிருக்கு ஆபத்து என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் ஆண்டவருடைய கிருபையின்படி அந்த ஆபரேஷன் பண்ணி 3 வருடம் கழித்து மறுபடியும் கற்பம் தரிக்கிறேன். போய் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணும்போது நீ கற்பம் தரித்திருக்கிறாய் என்று சொன்னார்கள். அப்பொழுது என்ன டாக்டர் இப்படியெல்லாம் இருக்க, நீ பயப்பட வேண்டியதில்லை அப்படி சொன்னார். ஆனால் நடந்தது என்ன தெரியுங்களா, அடுத்தபடி பிறக்கும்போது நான் சுயப்பிரசவமாக பெற்றெடுத்தேன். அல்லேலூயா. என் முதல் பிள்ளையும் சுயப்பிரசவம் தான், இடையில பெரிய ஒரு ஆப்ரேஷன் தான். ஆனால் 3வது பிள்ளை நான் பெற்றெடுக்கும் போது நான் வந்து சுயப்பிரசவமாக பெற்றெடுக்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். அல்லேலூயா. காரணம் என்ன என்று தெரியுங்களா, நான் எங்கிருந்து மோசே எங்கிருந்து ஊழியத்திற்கு வந்தார், பார்வோனின் அரண்மனையிலிருந்து வந்தார். அல்லேலூயா. தன் ஜனத்தார்களுக்காக பக்தி வைராக்கியம் கொண்டபடினாலே அவர் என்ன செய்ய ஒரு கொலை செஞ்சுட்டு போயிட்டாரு. அவர் மீண்டும் அழைக்கிறார். நான் எங்கிருந்து தெரியுமா வந்தேன், சிங்கப்பூர் தேசத்திலிருந்து வந்தேன். அல்லேலூயா. நான் சிங்கப்பூர் தேசத்தில் ஊழியம் செய்து அதாவது வேலை செய்து கொண்டிருக்கும் போது 1.5 வருடத்திற்குள்ளாக 5 முறை வேதத்தை வாசிக்கிறேன். இயேசு 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 என்று தான் நான் ஜெபம் பண்ணி கொண்டு ஜெபித்து கொண்டே இருப்பேன். அப்படி ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், நீ இந்திய தேசத்திற்கு போய் என் ஊழியத்தை செய் என்று சொன்னார்.
உடனே நான் புறப்பட்டு வந்தேன். எனக்கு 2 மாதத்திற்குள்ளாக ஆண்டவர் எனக்கு ஒரு திருமணத்தை, அழகான ஒரு 2 கால் நடக்க முடியாத ஒரு தேவ மனிதனை MA MPhil முடித்தவர் எனக்கு திருமணம் பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். நான் 40 நாள் இதே மாதத்துல தான் 40 நாள் உபவாசம் போட்டு கொண்டு இருக்கும்போது 21வது நாள் தேவன் எனக்கு அவர்தான் உன் கணவர் என்று எனக்கு காண்பித்தார். நான் ஆண்டவரே 2 கால் முடியாத எதையுமே நான் சொல்லவில்லை. அதனால் தான் நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு என் தேவனும் சரி என் கணவனும் சரி என்னை ஒரு ராஜ குமாரத்தியாக வைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. என்னை எப்படி வைத்து உண்மையிலே சொல்றேன், என் தேவனும் இவர் என் கொழுந்தை தான். ராஜேஷ் சகோதரர் இருக்கிறார்ல, சொந்த கொழுந்தை தான். அல்லேலூயா. அண்ணன் பயப்படுவாங்க. எங்கள் வீட்டுக்காரர் மூலமாக தான் இயேசுவை பற்றி அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. அப்படி அன்பான ஒரு சகோதரர். நம்ம சகோதரரை பற்றி சொன்னோம்னா வாயில்லாத பூச்சிங்க. உண்மையிலே சொல்கிறேன், வாயில்லாத பூச்சி. எங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலிருந்து கர்த்தர் என்னை இந்த ஊழியத்திற்கு அழைத்தார். அல்லேலூயா. அதனால்தான் இந்த இளம் வயதிலே என்னுடைய சாட்சியை சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா, 6வது பிள்ளை என்னை போய் ஸ்கூலில் சேர்க்கும் போது என்ன செஞ்சுட்டாங்க, இந்த காது அப்பெல்லாம் தொட முடியலை என்னால், நீ சேர முடியாது போமா அப்படின்ட்டாங்க. எங்கள் அக்கா 4 அக்காவும் படிக்கலை, எங்கள் அண்ணன் ஒரு அண்ணனும் படிக்கலை. என்னைனாலும் படிக்க வைக்கலாம் என்று எங்கள் அப்பா போய் சேர்க்கும்போது நீ காது தொட முடியலை போமா அப்படின்ட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பா பேச்சு இலக்கியவாதி. எங்கள் அப்பா அவங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு பேச்சு திறமைவாளி. அது மாத்திரமல்ல, தேவ கிருபை என் மேலே இருந்ததுனால என இந்த பிரசங்கத்தை நான் பிரசங்கிக்க வேண்டும், எடுத்து உரைக்க வேண்டும் என்பதற்காகவே என் தேவன் என்னை என்ன செய்தார், மீண்டும் என்னை படிக்க வைத்தார். நான் படித்தது 10வது தான். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு என் தேவனுடைய வார்த்தை சத்தியமானது எனக்குள்ள இருந்து என்ன செய்கிறது, வெளிப்பட்டு கொண்டு வருகிறது. அல்லேலூயா. அப்படி நான் 10வது முடித்தேன். எனக்கு 23 வயதில் எனக்கு திருமணமானது. 4 எழுத்து கற்றுக்கொண்டேன். அடுத்து எனக்கு திருமணத்திற்காக நான் ஏங்கவில்லை. ஏனென்று சொன்னால் இயேசு 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 என்று சொல்லிக்கொண்டு நான் இருந்தபடினால எனக்கு 23 வயசுல இயேசுவே எனக்கு திருமணம் பண்ணி வைத்தார். இன்னொரு ரகசியம் அதற்குள்ள இருக்கிறது. வரதட்சணை வாங்காதவர். இன்னைக்கு 1 கிலோ கொடுத்தும் பத்தல, ஒரு கார் எடுத்து வச்சும் பத்தல, பிள்ளைக்கு பேர பிள்ளைக்கு 1 பவுனும் போட்டும் பத்தல. ஆனா என்னுடைய கணவர் 1 ரூபாய் கூட வேண்டாம் என்று சொல்லி வரதட்சணை இல்லாமல் எங்கள் திருமணத்தை தேவனே நடத்தி முடித்தார். அல்லேலூயா. அப்படி ஒரு திருமணத்தை ஆண்டவர் கொடுத்தார். திருமணமாகி 10வது மாசத்திலே ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். அடுத்து 24 வயசுல முதல் பிள்ளையை நான் பெற்றெடுக்கிறேன். 27 வயசுல இயேசு சமாதானம் தருகிறார், தேவ சபையை நடத்தும்படியான ஒரு கிருபையை தந்தார். அடுத்து பார்த்தீங்கன்னா 29 வயசுல நான் 2வது பிள்ளையை பெற்றெடுத்து கொண்டு வருகிறேன். இன்றைக்கு எனக்கு வயது 35. அல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய வசனத்தை நான் வல்லமையாய் எடுத்து பிரசங்கிக்கிறதற்கு காரணம், இயேசு எனக்குள் இருக்கிறார், மாத்திரமல்ல நான் இயேசுவுக்குள் இருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு சில காரியத்தை டைம் ஆகிறது, நான் முடித்துவிட்டு சீக்கிரமாக நான் செல்கிறேன். நேற்றைய தினத்தில் ஜபகுமாரி டேவிட் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீர்கள். அந்த நம்பிக்கை டிவியில் வருவார்கள், வெள்ளை சேலை கட்டிக்கிட்டு வெள்ளை இது மாதிரி போட்டுக்கிட்டு. அவர்களை அடிக்கடி நாங்கள் எங்கள் இயேசு சமாதானம் தருகிற சபைக்கு பயன்படுத்துவது உண்டு. என்னுடைய பேச்சு, என்னுடைய காரியங்கள்லாம், அபிஷேகத்தெல்லாம் பார்த்து அந்த தாயார் நேற்று என்னை கூப்பிட்டிருந்தார்கள். நேற்று அங்கே செய்தி கொடு, அதாவது சில காரியங்களை சொல்லும்படியாக பகிர்ந்து கொண்டு, இன்றைக்கு தெய்வ கிருபையினால நம்முடைய தகப்பன் உண்மையில் அவருடைய அபிஷேகம் என் மேல் இருந்ததா, ஏது என்ன எப்படிமா நம்ம பேசவே இல்லை. என்னை யாருன்னு தானே எந்திரிச்சு நிற்க சொன்னாங்க. நான் பார்க்கவே இல்லை. ஐயா ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய கிருபையின்படி இன்னைக்கு என்னை நிற்க கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. சரி, ஒரே சில காரியத்தை முடித்து விட்டு நான் முடிக்கிறேன். எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா, இப்போ இயேசுவை நீங்கள்லாம் பார்த்துருக்கிறீங்களா பார்க்கலைங்களா? இயேசப்பாவை பார்த்துருக்கிறீங்களா பார்க்கலையா? பார்த்தவங்களாம் கை தூக்குங்க. பார்த்தவங்கள கை தூங்க. யாருமே பார்க்கலையா? இப்போ ஐயா உங்களுக்கு எல்லாரும் டோஸ் கொடுப்பாங்க. சரி, இப்போ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எல்லாரும் இயேசுவை பார்க்க போகிறீங்க. இங்கே இருக்கிற வாலிப சிறு பிள்ளையும் சரி, இங்கே இருக்கிற நீங்கள் எல்லாரும் சரி, இந்த டிவியை பார்த்துக்கொண்டு கீழே இருக்கிறவங்களும் சரி, யூடியூப் ஃபேஸ்புக்கில் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களும் சரி, இயேசுவை பார்க்க போகிறீங்க எல்லாரும். ஒருவேளை சிஸ்டர் எனக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது அப்படிங்கிறீங்களா? அவங்க கண்ணை தொடச்சிக்கோங்க. நான் சிஸ்டர் இங்கே காமிக்கிறதுக்கு ஓடி போயிடுவா. இல்லை, நான் இங்கே இருக்க சொல்லியிருக்கிறேன் அவர்கிட்ட. அல்லேலூயா. சரி, நான் இயேசுவை காண்பிக்கட்டுமா? அல்லேலூயா. எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா, இயேசு இப்படி கண்ணை மூடிக்கிட்டு சில வெளில பாட்டு பாடையில் கூட இயேசுப்பாக்கள் நின்னாரு, தாடி வச்சுட்டு வருது. எங்கள் தாத்தாவா பக்கத்து வீட்டு தாத்தாவான்னு தெரியல, அல்லது ஏசப்பாவான்னு தெரியல, நம்ம
நம்ம சந்தேகப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏசப்பா வந்து காட்சி அளித்துட்டாரு, ஆனா நம்ம சந்தேகப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா அவர் சொல்லுகிறது போல நான் சொல்லவில்லை. உங்களுக்கு இயேசு யார் என்று நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இவர்தான் இயேசு. ஹல்லேலூயா. கரங்களை தட்டுங்கள். நீங்க வெள்ளை தாடி போட்டுக்கொண்டு நீங்கள் அது அப்படி இப்படி என்று நினைத்துக் கொண்டிருக்காதீர்கள். இவர்தான் இயேசு. வெள்ளை தாடி போட்டு வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்து நிற்கிறார் என்று சிலர் சொன்னார், ஏமாந்து போய் விடாதீர்கள். அங்க நிற்கிறார் இங்க நிற்கிறார் என்று சொன்னால் நீங்கள் நம்பாதீர்கள். இவர்தான் இயேசு. இவரை எடுத்து நீங்கள் வாய் வேதத்தை வாசிக்கும் போது, ஜெபிக்கும் போது, தியானிக்கும் போது நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. இவர்தான் இயேசு. இந்த இயேசுவை எடுத்து தூக்குங்கள், சுமங்கள். நீங்கள் இந்த தேவனுடைய ஆலயத்திற்கு வரும்போது வேதத்தை சுமந்து கொண்டு வாங்க. இந்த வேதம் உங்களை சுமக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்புறம் கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப நீங்க என்ன செய்ய, சில பேர் நேற்று ஒரு சகோதரன் வீட்டில் தங்கினேன். அந்த சகோதரன் என்ன செய்கிறாருன்னா தசம பாகம் கொடுக்கறதே இல்லை. அவங்க மனைவி சொல்கிறாங்க, சொல்லுங்க சிஸ்டர், ஒரு தசம பாகமே கொடுக்கறது இல்லை, ஒரு நல்ல பேங்க் மேனேஜர் கொடுக்கறதே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவர்கிட்ட கிடையாது எங்கே சொன்னார் ஏசப்பா 10ல் 1 பங்குன்னு பழைய ஏற்பாட்டில் சொன்னார், புதிய ஏற்பாட்டில் எங்கே சொல்லியிருக்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. என் பிரதர் இல்லை பிரதர், எல்லாம் கொடுக்கணும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அப்படி இப்படின்னு வசனத்தை எடுத்து சொல்கிறேன். நைட்டு 12 மணியாச்சு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இல்லை அதெல்லாம் இல்லை அப்படி இப்படின்னு சொன்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி பிரதர் நீங்கள் ஒரு நாள் நீங்கள் வந்து இயேசுவை நம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்புறமணிக்கு அவர்கிட்ட ஒரு கேள்வி எழுப்புனேன். சரி நீங்கள் சொல்கிறீங்க இப்போ போதகர் இருக்கிறாரு, அவருக்கு வயிற்று பிழப்புக்கு சாப்பாடு வேணுமா வேண்டாமா சொல்லுங்க. வேலை செய்கிற கூலிக்கு பாத்திரமானா இருக்கிறான்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து குடும்பம் இருக்கா இல்லையா, பிள்ளைகள் இருக்கிறார்களா இல்லையா, பேர பிள்ளைகள் இருக்கிறார்களா இல்லையா, அடுத்து அவ்வப்போது ஏழை எளியவர்கள் இங்கே தேவ சபைக்கு வருகிறார்களா இல்லையா, அவர்களுக்கு காணிக்கை கொடுக்கணும், பள்ளிக்கூடம் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு உதவி செய்யணும், இப்போ ஏழை பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும், அல்லது இந்த ஆலயத்தெல்லாம் எப்படி அலங்கரிக்கணும், இப்படியெல்லாம் அலங்கரித்து வச்சிருக்கிறார்களே, நீங்கள் கொடுத்தால்தான் அவள் என்ன செய்ய முடியும், நிரம்பி கொடுக்க முடியும். நீங்கள் கொடுக்கலன்னா என்ன செய்ய முடியாது, தேவன் உங்களுக்கு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. தேவன் எப்படியோ ஐயாவுக்கு கொடுத்து, இது தேவ சபை, இது மனவாட்டி சபை. அல்லேலூயா. ரத்தம் சிந்தின தேவ சபை. அல்லேலூயா. அப்ப நீங்க என்ன செய்ய வேண்டும், தசமபாகத்தினால என்ன செய்ய வேண்டும், உங்க தசமபாகம் எல்லாவற்றையும் நீங்கள் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். காணிக்கையினால் இந்த தேவ சபையை நீங்கள் தாங்க வேண்டும். தானம் தர்மம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் தானம் தர்மம் செய்யும்போது உங்க குடும்பம் செழித்திருக்கும். வட்டிக்கு வாங்காதீங்க, வட்டிக்கு கொடுக்காதீங்க. வட்டிக்கு வாங்கினீங்கன்னா என்ன செய்ய, அல்லல் படணும். வட்டிக்கு கொடுத்தீங்கன்னா உங்க சந்ததி கெட்டு போயிருக்கும். நீங்க அப்படியெல்லாம் செய்யாதபடி நிலைத்திருங்க. சரி, கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். அப்ப யோபுவை போல நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒருவேளை நீங்கள் சோதனையில தீயும் தண்ணீரை நீங்கள் கடந்து செல்வீர்களானால் உங்களை 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்குத்தான் இத்தனை பாடுகளும் இத்தனை கஷ்டங்கள். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இயேசு சமாதானம் தருகிறார். 2 பிள்ளைகள், எனக்கு ஒன்று 7th படிக்கிறார், ஒன்று 2nd படிக்கிறார். ஆண்டவருடைய கிருபையின்படி தேவன் வந்து உண்மையிலே, அதாவது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஐயா உண்மையிலே சொல்றாங்க, எங்களை ஐயா தான். ஐயா இங்கேருந்து ஒரு கார், இனோவா கார் எடுத்துக்கொண்டு ஒரு 4-5 பேர் வந்திருந்தாங்க. எங்களை ஒரு 3 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார்கள், பிரதிஷ்டை பண்ணி தேவனுடைய சபையில். ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையின்படி நல்ல முறையில் தேவ சபையை நடத்தும்படியாக இந்த இளம் வயதிலேயே வேதத்தை பார்க்காமல் அல்லது சில காரியத்தை சொல்லுவதற்கு கர்த்தர் எங்களை என்ன செஞ்சிருக்கிறார், அந்த தகப்பனுடைய கர்த்தருடைய அழைப்பு, 2வது தகப்பனுடைய அபிஷேகம் கடந்து எங்கள் இருக்கிறதுனால தான் இன்றைக்கு நிலைத்திருக்கிறோம். அல்லேலூயா. அதனால எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். போன நவம்பர் மாசத்துல 16-14 தேதிகளில் கூட சகோதரர் லூக்கா சேகர் ஐயா அவர்களை 2 நாள் எடுத்து பயன்படுத்தணும். அவரெல்லாம் பயன்படுத்த நாங்கள் முடியுமா, நாங்கள் பயன்படுத்த முடியுமா சொல்லுங்க. எங்களுக்கு இருக்கிற சுச்சுவேஷன், சூழ்நிலைகள், காரியங்கள்லாம் பார்க்கும்போது அவரெல்லாம் கொஞ்சம் ஃபெமிலியர். இங்கே ஃபெமிலியரா இல்லைன்னா உலகத்துக்கு ஃபெமிலியரா இல்லையா? அப்போ என்ன செய்ய, அவரெல்லாம் எடுத்து நம்முடைய ஜெபக்குமாரி டேவிட் பொற்செல்வன் ஆசிர் ஐயா, ராமேஸ்வரத்தில் சிங்கம் எலியேசர், காட்டுப்புறாவின் சத்தம். போன மாதத்தில் கூட நாங்கள் என்ன செஞ்சோம், குடும்ப சமாதான பெருவிழாவை நடத்தினோம். அடுத்து இந்த 2வது சனிக்கிழமை, வருகிற 2வது சனிக்கிழமை பெண்கள் ஜெப ஐக்கியம், அதாவது வருஷத்தில் ஒரு முறை ஊட்டியிலிருந்து வருகிறார்கள். அடுத்து மே மாசத்துல 10-11 தேதிகளில் இதே லூக்கா சேகர் ஐயா அண்ணன் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். சகோதரா, நீங்கள் அழைப்பு எப்பொழுதெல்லாம் கொடுப்பீர்களோ அப்பொழுதெல்லாம் அழைப்பு நான் வருவோம் என்று சொல்லி என்ன சொல்லியிருக்கிறார்கள், ஒரு நட்புறவை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப எங்களுக்காகவும் ஜெபித்துக்கொள். கர்த்தருடைய அழைப்பில் நாங்கள் என்ன செய்யணும். அடுத்து அது மாத்திரமல்ல, இன்னொரு விசேஷித்த கிருபையை கொடுத்திருக்கிறார். 4வது சனிக்கிழமை ஜெபக்குமாரி டேவிட் அவர்கள் வந்து இங்கே அதாவது வேளச்சேரியில் நடத்தி கொண்டு வருகிறார்கள். சிஸ்டர் நீங்கள் வாங்க, மாசம்
மாதம் 4வது சனிக்கிழமை வந்துருங்கன்னு சொல்லி ஒரு அழைப்பை கொடுத்துருக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா? இன்னைக்கு என்ன தெரியுங்களா? இன்னைக்கு ஒரு விசேஷம். நான் உள்ளே வந்தோடனே சத்தமெல்லாம் கிடையாது. எனக்கு சபை தெரியும், எங்களுக்கு கார் அங்கேயே நிறுத்திட்டாங்க. அதனால எனக்கு சபை தெரியுங்க. வந்து சத்தம் கேட்டு நாங்கள் இப்படி வந்தோடனே ஐயா டிவியில் வந்தாங்க. எனக்கு பட போயிடுச்சு. ஹல்லேலூயா. ஏன்னா லைவில் இருக்குது எங்களுக்கு சமாதான சேனல் அப்படின்னு சொல்லி யூடியூப் சேனல். ஒரு பையன் எங்கள் மீட்டிங் வந்தால் அது இது பண்ணி விட்டால் பேக்கப் கொடுத்தாலும் வரலை. ஆனால் சமாதான டிவின்னு சொல்லி நாங்கள் இப்போ வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம். 2 தான் போட்டிருக்கிறோம். வருகிற நாட்களில் போடுவோம். ஆனால் அப்படியெல்லாம் கொடுத்துருக்குறோம். 20 செய்தி ஏற்கனவே கொடுத்துருக்குறோம். ஆனால் ஐயா இங்கே பார்த்தவொடனே உங்கள் முகம் எனக்கு தெரியாதுல்ல. ஆண்டவரை தெரியும், ஐயாவை தெரியும், நம்மளுடைய கொழுந்தனாரை தெரியும், உங்களெல்லாம் என்ன தெரியும். பட எனக்கு ஆயிடுச்சு. 1/2 லிட்டர் தண்ணியும் குடிச்சிட்டேன். ஹல்லேலூயா. அப்படி இன்னைக்கு லைவா இன்னைக்கு யூடியூப்லையும் ஃபேஸ்புக்லையும் ஆண்டவர் கொண்டு வந்து என்னை நிறுத்திருக்கிறானால் தேவனுடைய அழைப்பும் தேவனுடைய அபிஷேகம் பாடுகளில் வந்த மேன்மை தான் இன்றைக்கு என்னை நிலைத்திருக்கிறார். நீங்களும் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் வேதத்திற்கு கீழ்ப்படியும் போது அபாண்டமான ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். 2வது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஐயாவுக்கு சகலவற்றிலும் நீங்கள் கீழ்ப்படியும் போது, புரியுதுங்களா? சங்கீதம் 128 படி சகலவிதமான ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. ஆனால் அதே நேரத்தில் ஐயாவுக்கு உங்களை நடத்துகிற தகப்பன் உத்தரவாதம் பண்ணி கொண்டிருக்கிறபடினாலே நீங்கள் ஐயாவுக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் நடக்கும்போது, நீங்கள் ஒரு மாப்பிள்ளை பார்த்து பொண்ணை பார்த்து அல்லது வந்து ஒரு வேலையை பார்த்து வெளிநாட்டுக்கு அனுப்பலாம் வந்து ஐயாட்ட சொல்லும்போது, ஐயா ஜெபிக்கிற ஒரு தெய்வ மனுஷன். ஐயா இப்போ வந்து ஜெபிப்பார். போய் ஜெபம் பண்ணிட்டு வந்து என்ன செய்வாங்க? ஐயா அப்படி வந்து நீங்கள் சொல்லும்போது சிலதுக்கு வராது, சிலது உடனே அப்பயே சொல்லிடுவாங்க, ஓகே பண்ணிடலாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சிலதெல்லாம் என்ன செய்வாங்க? அப்படியே முழிப்பாங்க. நம்ம நினைப்போம் அவங்களுக்கு மட்டும் ஓகேன்னு சொல்லிட்டாரு, நமக்கு மட்டும் இருங்க பொறுங்க அப்படிங்கிறாரு அப்படின்னு சொல்லி பொறாமை எதுவும் புழுகிறாரோ அல்லது இவர்கிட்ட சொல்லக்கூடாது. நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு தேவனால் வந்த காரியம் என்று சொல்லிவிட்டு அப்புறம் கல்யாணத்தை விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு கல்யாணத்தையும் முடிச்சுட்டு 3வது மாதம் டைவர்ஸ் ஆகும்போது ஐயோ நான் என் போதகருக்கு மறைச்சேனே அப்படி இப்படின்னு சொல்லி பதைக்காதபடிக்கு நீ என்ன செய்ய எச்சரிக்காய் நான் நிலைக்கிறேன் என்று நீங்கள் சொல்லி விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இந்த தகப்பனுக்கு நீங்கள் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்கும்போது உங்களுக்கு கொடுக்கிற வருகிற ஆசீர்வாதம் இந்த பூமியில யோபுவை போல் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து நடத்த தேவன் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வேளை கர்த்தர் வந்து பெண்கள் கொடுகையோ அல்லது வேற ஒரு இந்த மாதிரி செய்தி முதலாவது ஆண்டவர் எனக்கு அழைப்பை கொடுப்பாரானால், ஐயா எனக்கு கொடுப்பாரானால், வருகிற நாட்களில் என் சாட்சியோடு கூட சில காரியத்தை பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது எனக்கு கொடுத்த தகப்பனாருக்கும் உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எல்லா கணத்தையும் வந்த மகிமை எல்லாவற்றையும் அவருக்கு செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சன்மார்க்கன், உத்தமன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விழுகிறவன். ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில் சோதனைகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது. அதன் நடுவிலும் கர்த்தருக்கு உண்மையாக அவன் நின்றான். அதன் முடிவு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அதே போல் நாமும் எல்லா சூழ்நிலையிலும் வாழ்க்கையிலே வரக்கூடிய எல்லா போராட்டங்கள் நெருக்கங்கள் நடுவிலும் கர்த்தரை உறுதியாய் பெற்றுக்கொண்டு நிற்போமானால் கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த மதிய வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 3ஆம் ஆராதனையிலையும் தேவரீர் கொண்டு வந்த சகோதர சகோதரிகள் யாவருக்குமாய் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே கர்த்தாவே, யோபுவை போல ஆண்டவரே உமக்கு உத்தமமாக இருக்கும்போது, உமக்கு உண்மையாக இருக்கும்போது, விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும்போது இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப மீட்டு கொடுக்க வல்லவராக இருக்கிறீர் என்கிற அந்த நம்பிக்கையை ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். துதிக்க நம்மை மேலாம் உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே செய்து கொடுத்த மகளையும் அவருடைய கணவரையும் பிள்ளைகளையும் அவர்கள் செய்கிற ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் எல்லா தேவனுடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. ஆமேன். ஆமேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. மாலை ஆராதனை இருக்கும், வாரத்துடைய வழக்கமான எல்லா ஆராதனைகளும் இருக்கும். ஜெபியுங்கள், பங்கு பெறுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.